நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். தமிழக வரலாற்றில் 2026 தேர்தலில் கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளுடைய வேட்புமனு முடிவடைந்திருக்கிறது. இன்று மாலையோடு அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுடைய பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. கழகத்தினுடைய வேட்பாளர்களாக இதுகாரம் 79 வேட்பாளர்கள் அவர்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 12 பேர் துணை கூட்டணி கட்சிகளாகவும் 38 பேர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஆக 129 வேட்பாளர்கள் களம் காணப்போகிறார்கள். ஒரு அரசியல் கட்சி மிகுந்த பரபரப்பான நேரத்தில் சசிகலா அம்மையார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, நெருக்கடியான நேரத்தில் அவர் எடுத்திருக்கிற இந்த முடிவு ஏற்படுத்த போகிற தாக்கங்கள் மிக அதிக எதிர்பார்ப்பை தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கின்றது. களத்திலிருந்து நாம் பார்க்கின்ற போது வெற்றி என்பது எந்த கட்சிக்கும் சாத்தியமில்லை என்பதை போன்றுதான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. காரணம், மிகப்பெரிய அளவில் இதுவரை தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல்களில் இது ஒரு வித்தியாசமான தேர்தல்கள் என்றும் வலுவான பல கட்சிகள் தனித்து நிற்பது திமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதாலும் அந்த கட்சி முகாம்கள் அலறி போயிருக்கிறது. இதுதான் உண்மை. பழனிசாமி முகம் தெரியாத ஒரு மனிதராக அவர் சுற்றி கொண்டிருப்பதையும் நாம் தமிழ்நாட்டில் பார்க்க முடிகிறது. காரணம், அவர்களுக்குள்ளேயே கூட்டணியிலே பலவிதமான பிளவுவாதங்களும் ஒருங்கிணைப்பு இல்லாத மிகப்பெரிய கீறல்களும் காணப்படுகின்றது. இதற்கிடையில் நடிகர் விஜய் என்ன நடக்கிறது என்பது யாராலும் யூகிக்க முடியாத ஒரு பயணத்தில் அவர் சென்று கொண்டிருக்கிறார். மற்ற கட்சிகளும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆக இதோடு சேர்ந்து அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்படுத்துகிற தாக்கம் ஒரு பெரிய அளவில் இருக்கும் என்றும் நாம் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். களம் காணும் கழக வேட்பாளர்கள் அம்மாவுடைய ஆட்சி அமைய சின்னம்மா பிரச்சாரம் என்கின்ற இந்த செய்தியை நாம் இன்றைக்கு தலைப்பாக எடுத்திருக்கிறோம். விவாதத்திற்கு திராவிட இயக்க ஆய்வாளர் தோழர் கண்ணியத்துக்குரிய மூத்த பத்திரிகையாளரும் துரை கருணா ஐயா அவர்களை வரவேற்கிறேன். அதே போன்று கழக நிர்வாகி நெசவாளன் எஸ் அரசன் அவர்களையும் வரவேற்கிறேன். எப்போதும் எங்களோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் கழகத்தினுடைய அடிமட்ட வேராக பல தசாப்தங்களாக தொடர்ந்து பயணிக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரர் தோழர் மின்னல் ரவி அவர்களையும் வரவேற்கிறேன். ஐயா வாங்க. துரைக்கண்ண ஐயா, இப்போது நிலைமை இப்படி இருக்குது. ஒரு சிறிய கோடிட்டு காட்டிட்டேன். உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவங்கள் உண்டு, 50 ஆண்டு காலத்திற்கு மேலான அனுபவம். சொல்லுங்களேன் நிலைமை. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கி 1 மாத காலத்திலேயே தேர்தலை எதிர்கொள்வது என்பது இதுவரையிலும் நாம் எதிர்பார்க்காத, சந்தித்திராத ஒரு நிகழ்வு அப்படின்னு தான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி இந்த அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவே கிட்டத்தட்ட 79 வேட்பாளர்கள் களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகளாக உள்ள ஒரு 12 பேருக்கும் இதில் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பிரதான கூட்டணியாக இருக்கிற ஐயா மருத்துவர் ராமதாசனுடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு 38 வேட்பாளர்களும் களம் காண்கிறார்கள். 234 தொகுதிகளில் பாதிக்கு மேலே 129 தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திருமதி வி.கே. சசிகலா ஏற்படுத்துவார் என்பது கள யதார்த்தமாக இருக்கிறது. இந்த தாக்கம் என்பது நேரடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதும் நம்ம வெளிப்படையாகவே அறியப்பட்ட ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பிடிவாத போக்கால், அவருடைய அந்த சர்வாதிகார சிந்தனையின் விளைவால் இன்றைக்கு கட்சி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, சரிவை சந்தித்திருக்கிறது.
இந்த கடந்த 4 ஆண்டுகளாக மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்கள் போராடி பார்த்தார். எல்லோரும் ஒன்றிணைவோம், ஒன்று சேர்ந்தால், ஒற்றுமைப்பட்டால்தான் நம்முடைய பிரதான எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்தில் வீழ்த்த முடியும் என்று தொடர்ந்து வாதிட்டு வருகிறார். இந்த கட்சி சேதப்படக்கூடாது என்பதால் தான் 2021 அவங்க நான் தற்காலிகமாக ஒதுங்கி இருக்கிறேன், அம்மாவின் ஆட்சி மீண்டும் அமைந்தால் வரவேற்போம், சந்தோஷம்னு இருந்தாங்க. ஆனால் அது நடைபெறவில்லை. அதன் பிறகு 2024 ஒரு பெருந்தோல்வியை சந்தித்த பொழுது தான் இனியும் நாம் பொறுத்திருக்கக்கூடாது என்று கருதி களத்திற்கு வந்தார். அப்போதும் பெரிய அளவில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. 2 தரப்பிலுமே பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெற்றது. அதுவும் இயலாத நேரத்தில் இப்போ ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு களம் காண வருகிறார். நாளைய தினம் தொடங்கி 7, 8, 9, 10 முதற்கட்டமாக ஒரு 4 நாட்கள் தென் மாவட்டங்களில் மதுரை அம்பதியில் தொடங்கி தன்னுடைய சூறாவளி பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள இருக்கிறார். இது நிச்சயமாக தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஒரு மிகப்பெரிய 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குவார். எடப்பாடி பழனிசாமி மிக சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். தனி மனிதர்கள் தானே, இவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், இவர்கள் எதற்கு நமக்கு என்கிற மாதிரியான போக்கில் இருந்தார். ஆனால் அவருடைய செயல்பாடுகளே அவருக்கு ஒரு பெரிய வினையாக வந்துவிட்டது. எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த அரசியல் வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாகத்தான் இந்த தேர்தலை நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் பொதுக்குழுவில் அறிவிக்கிறார், இந்த கட்சிக்காக உழைத்த என்னை போன்ற சாதாரணமானவர்களுக்கெல்லாம் இந்த முறை நான் உங்களுக்கு இடம் வழங்குவேன், நீங்களெல்லாம் வெற்றிக்கு தயாராக இருங்கள், உழைக்க தயாராக இருங்கள், உங்களுக்கெல்லாம் தொகுதி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த 2017 21 வரைக்கும் அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற அமைச்சர்கள், அவரோடு நம்பிக்கைக்குரிய நபர்களாக பணியாற்றிய ஒரு 80-90 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்களுக்கு மட்டுமே ஒரு நெருக்கடியை கொடுத்து, இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் 10 சி 20 சி இருந்தால் தான் உங்களுக்கு சீட்டு, அதை ஆதாரப்பூர்வமாக காட்டுங்க, டாக்குமெண்ட்டை காட்டுங்க, சொத்தை காட்டுங்க, லாக்கரில் இருக்கிற பண நகையை காட்டுங்க, இப்படியெல்லாம் நிர்பந்தம் கொடுத்து ஒரு 100-120 பேரை போட்டிருக்காரு. அந்த 167 பேரில் 40-45 பேர் புதுமுகங்களாக தெரிகிறது. இவர்கள் எந்த அளவிற்கு வெற்றியை ஈட்டி ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார் என தெரியவில்லை. அங்கு எதிர்பார்த்திருந்த காலமெல்லாம் எதிர்பார்த்திருந்த பலருக்குமே இந்த முறை இடம் ஒதுக்கப்படவில்லை. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, இந்த தேர்தலில் 2021 போட்டியிட்டு வெற்றி பெற்ற பலருக்கும் கூட அங்கே வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதனால் உள்ளுக்குள் ஒரு உரசல் என்பது இருக்கிறது. அந்த உரசலும் அவருக்கு ஒரு பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி இன்று அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் பெரியவர் ராமதாசனுடைய அந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்து களம் காண்கிற போது கூடுதலான சேதாரத்தை அவர் சந்திப்பார். அவருடைய இந்த முதல்கட்ட பிரச்சாரத்தின் போது இப்போ நாம் பார்க்குறோம், தலைவர்கள் பிரச்சாரத்தில் போகிற போது உதயசூரியனை காட்டி கையை விரித்து இவர் பேசுகிறாரு, காங்கிரஸு கையை மடக்கி சொல்கிறாங்க. இந்த பக்கம் 2 விரலை காட்டி எடப்பாடி பழனிசாமி போயிட்டுருக்காரு. அவர் முஷ்டியை உயர்த்தி வெற்றிங்கிறாரு, ஒருத்தர் தம்ஸ்அப் காட்டுறாரு. ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அந்த தென்னந்தோப்பு சின்னத்தை எப்படி அடையாளப்படுத்துறதுன்னு மிக சூசகமாக, சாதுரியமாக, சாமர்த்தியமாக, ஒரு 4 தென்னை மரம் இருக்கிறதுனால இந்த பெருவிரலை மடக்கி 4 விரலை காட்டுகிறார். தோப்பு. இந்த 4 விரல்களை காட்டுவது என்பது 4 வேதங்களுக்கு, 4 திசைகள் எல்லாமே அந்த 4 என்பதில் மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்பை இப்போ வெளிப்படுத்துகிறார் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு என்று அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறார். இப்போது இந்த பிரச்சாரம் என்பது இன்னும் வலிமையடையும், வேகமடையும். எடப்பாடி பழனிசாமியினுடைய துரோகத்தை தோலுரிக்கும் வகையில் அவருடைய பிரச்சாரம் அமைந்து விடுமே என்றால், நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி ஒரு பெரும் சரிவு, பின்னடைவு, பெருந்தோல்வி எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. இது அவருக்கு ஒரு பாடமாகத்தான் இருக்கும். அதன் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒன்றுபடுத்தி கொண்டு போவதற்கான ஒரு முன்னோட்டமாகவும் இந்த தேர்தல் அமையும். திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய தலைமையில்
இது மீண்டும் ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்குவதற்கான ஒரு பரீட்சார்த்த களமாகவும் இந்த தேர்தல் அமையும் என்பதுதான் என்னுடைய பார்வை. இன்னொன்று, கூட்டணி அமைந்திருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறான்னா, மோடி ஆனாலும் அமித்ஷா ஆனாலும் பியூஷ் கோயல் ஆனாலும் என்டிஏ தலைமையில் ஆட்சி அப்படின்னு தான் தொடர்ந்து பேசி வர்றாங்க. அதிமுக இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம், இவர் மட்டும்தான் சொல்கிறாரு நான் தனித்து வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைப்பேன்னு. கூட இருக்கிற நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை போன்றவர்கள் தான் சொல்கிறாங்க எடப்பாடி முதலமைச்சராக அதிமுக என்டிஏ கூட்டணி அமையணும். அந்த என்டிஏ கூட்டணி நேற்றை கூட பியூஷ் கோயல் பேசுகிற பொழுது தமிழ்நாட்டில் இந்த முறை தாமரை மலரும், அது கூட ரெட்டலையும் வருங்கிறார். ஆக இந்த போக்கு இருக்குல்ல, இதையும் தாண்டி ராமதாஸ் அத்வாலேன்னு ஒரு மத்திய அமைச்சர் பேசுகிறாரு, இந்த முறை அறுதி பெரும்பான்மை என்டிஏவுக்கு கிடைக்கலனா தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயோடு நாங்கள் கரங்கோர்த்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு மத்திய அமைச்சர் பேசுகிறார். அப்போ பாஜகவினுடைய எண்ணம் சிந்தனை என்பதும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி அவரோட பயணிக்குங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் ஒரு நெருக்கடியை கொடுத்து கூட்டணி ஆட்சி என்கிற அந்த விஷயத்துக்குள்ளே கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பார்வையுமே இருக்குது. இப்போ இந்த ஒரு இணக்கமான போக்கு இல்லாதது என்பது எல்லார் மத்தியிலுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகளிலிருந்து கடைசி தொண்டன் வரையிலும் இந்த முறை நாம் ஆட்சியை இழந்து விடுவோம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமையுமே என்றால் எப்படி இந்த கட்சியை நாம் கொண்டு செலுத்த போகிறோம் என்று எடப்பாடியே குறிப்பிடுகிற அந்த 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் மனதில் ஒரு ஆழமான கவலை இருக்கிறது. இந்த கவலைக்கு மருந்து என்பது 2026 தேர்தலில் தான் நமக்கு நிச்சயமாக. இந்த தேர்தல் ஒரு 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 மிகப்பெரிய அளவில் ஒரு சவாலான தேர்தல். நான் தொடக்கத்தில் பல்வேறு பதிவுகளில், பல்வேறு வலைத்தளங்களில், பல்வேறு காட்சி ஊடகங்களில் சொல்லிட்டு வர்ற மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இந்த தேர்தல் சவால் என்றால் அனைத்து இந்திய அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கூடுதல் சவாலாகவே இருக்கிறது. ஐயா, நீங்கள் துரைக்கண்ணா நீங்கள் ஐயா பேசும்போது அதிமுகவுக்கு ஒரு பெரிய அதாவது அதிமுகன்னு சொல்லலை, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த சுருங்கி போன ஒரு மகா கட்சியை சுருக்கமாகிட்டார். ஒரு பெரிய ஆலமரத்தை எல்லாத்தையும் வெட்டி கொஞ்சம் மொட்டை மரமாக இருக்குது. அதுதான் முழுக்க முழுக்க சுயநலத்தின் வெளிப்பாடு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஒரு தலைமை பண்பற்றவராக மிகச்சிறந்த ஆளுமை மிக்க இந்த கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதை தொடர்ந்து ஒரு 38 ஆண்டுகளாக இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா, இந்த 2 பெரும் ஆளுமைகளும் மக்கள் செல்வாக்கு மிக்கவர்கள், 100% தொண்டர்களின் ஆதரவை பெற்றவர்கள். அவங்க தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையுமே எத்தகைய கடுமையான விமர்சனங்கள் செய்திருந்தாலும் கட்சி முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று அரவணைத்தார்கள். அந்த போக்கு அவர்களில் 100ல் 1 பங்கு, 1000ல் 1 பங்கு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அந்த தலைமை பண்பு இல்லை, ஒரு அரவணைப்பு இல்லை. அந்த நிலைப்பாடு தான் அவரை இந்த கட்சிக்குள்ள, அதாவது ஒரு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் உழைத்து இந்த கட்சியை வளர்ப்போம் என்கிற நிலையிலிருந்து மாறி இந்த கட்சியினுடைய செல்வாக்கை பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் உழைத்து கட்சியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது. அந்த கட்சியை வைத்து அவர் தன்னை காப்பாற்றி கொண்டு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த நிலைப்பாட்டை உடைத்தெறிய வேண்டும் என்று தான் இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் களத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ இந்த 129 வேட்பாளரில் 20 பெண் வேட்பாளர்கள். 2021 அமமுக 22 தொகுதிகளில் அதிமுக வெற்றியை பாதிப்பு ஏற்படுத்தினதுன்னு கருத்து கணிப்புகள் வந்தது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அதிலிருந்து இன்னொரு மடங்கு ஒரு 40-50 தொகுதிகளில் எடப்பாடிக்கு பாடம் புகட்டுகிற வகையில் அந்த வெற்றியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். என்னை பொறுத்தளவில் குறைந்தது ஒரு 4-6 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். உசிலம்பட்டி ஐயப்பன் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், திண்டுக்கோட்டையில் நம்ம நிலக்கோட்டை தொகுதியில் இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த ஒரு டாக்டர் ஜி அன்பழகன், இவங்க 2 பேருக்குமே ஒரு தனித்த செல்வாக்கு. இன்னொன்று, இவர்கள் இருவருமே மிகப்பெரிய அளவில் அந்த பகுதிகளில் மக்கள் பிரச்சனைகளுக்காக இருந்தவர்கள். கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக திரு ஐயப்பன் பல்வேறு செயல்களை செய்திருக்கிறார், அதற்கான பட்டியலை போட்டிருக்கிறாரு. அங்கே திமுக அதிமுக வேட்பாளர்கள் இருக்கிற அந்த உரசல் பூசல்கள் என்பது இவருக்கு வெற்றி பாதை கொண்டு போயிருங்கிறாங்க. அது மாதிரி நிலக்கோட்டை தொகுதியில் தேன்மொழின்னு ஒரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மேலே ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கிறது.
96 காலகட்டத்திலேயே இவர் சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியிலிருந்து பரிச்சயமானவராக இருக்கிறார். இதை தாண்டியும் கூட தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 33, 36 தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய அளவில் 5000, 10,000 வாக்குகள் பெற்று இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டக்கூடிய சூழல் இருக்கிறது. இன்னி தமிழகம் முழுவதும் பரவலாக வெறும் டெல்டா மாவட்டம், அதை தாண்டி தென் மாவட்டங்கள் அப்படிங்கிற அந்த குறுகிய பார்வையை தாண்டி தமிழகம் முழுவதுமே பரவலாக திருவள்ளூரில் ஒரு 3, சென்னையில் 2, செங்கல்பட்டில் 3, காஞ்சிபுரத்தில் 4, கள்ளக்குறிச்சி, கோவையிலையுமே ஒரு 6 தொகுதிகள், திருச்சி, திண்டுக்கல், அரியலூர், கடலூர், எல்லா மாவட்டங்களில். அதில் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, தென் மாவட்டங்களில் மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, செங்கல்பட்டு, மேற்கு மாவட்டத்தில் வந்தீங்கன்னா நாமக்கல், திருப்பூர், தருமபுரி, இப்படி பல்வேறு பகுதிகளிலுமே பரவலாக இந்த வேட்பாளர்களை போட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய, நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பாதையில் செல்வதற்கு தடையாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். அடிக்கடி திருமதி வி கே சசிகலா அவர்கள் சொல்வது போல, துரோகங்களை வீழ்த்தி, துரோகிகளையும் எதிரிகளையும் வீழ்த்தி இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று, அந்த காப்பாற்றுவதற்கான முன்முயற்சியாக இன்று இந்த அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை முன்னெடுத்து களம் காண்கிறார். நிச்சயமாக அவருக்கு வெற்றி கிடைக்கும் என்பது என்னுடைய முதற்கட்ட பதிவாக சொல்லிக்கிறேன். இப்போ சொல்லுங்கள் 2ஆம் கட்டத்தை. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய போது அவருக்கு பக்கபலமாக துணையாக பல தளபதிகள் நின்றார்கள். ஆமாம். மறைந்த நாஞ்சில் மனோகரன், கே.ஏ. கிருஷ்ணசாமி, எஸ்.சி. சோமசுந்தரம். 80களுக்கு பிறகு திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர்களும் வரிசை கட்டி வந்தார்கள். நாவலர் நெடுஞ்செழியன், பண்ருட்டியார், மாதவன், ராஜாராம் போன்றவர்கள் எல்லாமே, ராகவானந்தம், பாவு, சண்முகம் என்று வரிசை கட்டி வந்தார்கள். அது 80க்கு முன்னாடி வந்துட்டாங்களே? ஆமாம், இல்லை 79, 80க்கு பிறகு தான் அவங்க வர்றாங்க. நாவலர் எல்லாருமே எதில்? இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவருடைய கழகத்துக்கு. இல்லை, பாவு சண்முகம் அதுக்கு முன்னாடி வந்துட்டார்ல? 77, ஆமாம், 80க்கு பிறகு தான் அவர் வர்றார். பாவு சண்முகம் எல்லாருமே 77, 80 காலகட்டத்தில் தான் வர்றாங்க. ஒரு வலிமை மிக்க தளபதிகள் இருந்தாங்க, தலைவரை தூக்கி பிடித்தார்கள். அதே மாதிரி அம்மா, மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்ற பொழுதுமே தளபதிகளை உருவாக்குனாங்க. நீங்கள் முதல் தளபதிகள் ஒரு 3 பேரை கொண்டு வந்தாங்க. ராஜ கண்ணப்பன், அன்னைக்கு ஆர்எஸ் கண்ணப்பன், அழகு திருநாவுக்கரசு, செங்கோட்டையன். இந்த 3 பேர் தான் அம்மாவனுடைய சொற்கள் படி, அவங்க ஆணைப்படி செயல்பட்டு வந்தாங்க. அடுத்தடுத்து அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேடப்பட்டி முத்தையா ஆகட்டும், நம்ம கடலாடி சத்தியமூர்த்தி, திண்டுக்கல் சீனிவாசன், அப்படி அடுத்தடுத்த நிலையில் கடைசியாக தான் இபிஎஸ், ஓபிஎஸ், நத்தம் விஸ்வநாதன் என்று அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு துணையாக தளபதிகளை கொண்டு வந்தாங்க. ஒரு இயக்கம் வளர்ச்சி பாதையில் போகணும்னா தலைமை மட்டுமே சரியாகாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தன்னை சுற்றி இருந்த யாரையுமே மதிக்கலை, மரியாதை செய்யலை. தனக்கு ஆலோசனை தெரிவித்த அந்த 6 பேர், செங்கோட்டையன் உட்பட, அவங்களுக்கும் மரியாதை இல்லை. கட்சியை ஒன்றிணைக்கும் என்று வலியுறுத்திய திரு ஓபிஎஸ் அவர்கள், மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்களையுமே புறக்கணித்து தள்ளிட்டார். இப்போ இந்த நிலைப்பாடு இருக்கிறதுல, இந்த நிலைப்பாடு தான் அவருக்கான தோல்வியை அவர் தேடிக்கிட்டார் அப்படின்னு பார்க்குறோம். மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு 40 ஆண்டு கால அரசியல் இருக்கிறது. ஒரு 30, 35 ஆண்டுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இணைந்து பயணித்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார். நம்ம பல பதிவுகள் நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், எந்தெந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள், நெருக்கடிகள் வர்றபோது எப்படியெல்லாம் துணை நின்றார் இந்த கட்சியை வளர்த்தெடுப்பதற்கு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3 முறை ராஜினாமா செய்த போது அவரை சமாதானப்படுத்தி கட்சியை கொண்டு வருவதற்கு, வெளியே போன முன்னணி தலைவர்களை மீண்டும் கொண்டு வருவதற்கு திருமதி சசிகலா அவர்களும் மறைந்த திரு நடராஜன் அவர்களும் இந்த அளவிற்கு பாடுபட்டார்கள் என்பதை இன்றைக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த அரசியல் களத்தில் அனைத்து இந்திய அதிமுகவில் பயணித்த எல்லோரையுமே அரசியலில் அறிமுகப்படுத்த ஓபிஎஸ், இபிஎஸ், கேஏஎஸ், டிடிவி உட்பட இவர்கள் எல்லோரையுமே அரசியல் களத்துக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தவர் திருமதி சசிகலா அவர்கள் தான். இப்போ இதை தாண்டி இன்றைய சூழலில் இவர்களுடைய சுயரூபத்தை தோலுரித்து காட்ட தொடங்கினால் பொதுவெளிகளில், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய துரோக செயலை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில்
ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்களை நிவர்த்திக்கிற வகையில் இவருடைய பிரச்சாரம் அமையுமே என்றால் பெரிய அளவில் மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் என்பதுதான் இன்றைய சூழலில் ஒரு யதார்த்தமான நிலையாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த பண்பற்ற தலைமை பண்பற்ற அந்த செயலில் மிக ஆத்திரம் கோபம் கொண்டிருக்கிற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களும் இந்த தேர்தலுக்கு பிறகு கட்சி என்ன ஆகுமோ என்கிற கவலையில் இருக்கிறார்கள். அப்போ இந்த என்ன ஆகுமோ என்கிற அந்த கவலையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டுமென்றால் நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம், இந்த இயக்கம் என்பது தொண்டர்களுடைய இயக்கம், முழுக்க முழுக்க தொண்டர்கள் தான். மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் பேரவைத் தலைவரும் அமைச்சருமாக இருந்த அண்ணன் காளிமுத்து சொல்வார், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இரத்த தடாகத்திலே பூத்த தியாக தாமரை அப்படின்னு சொல்வார். அந்த அளவிற்கு பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் தங்கள் உயிரை பணைய வைத்து உடைமைகளை சொத்துக்களை இழந்து இந்த கட்சியை கட்டமைத்து கொண்டு வந்தார்கள். தன்னுடைய உயிரை பணைய வைத்து தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்து ஒரு தொடர் ஆட்சியை 77, 80, 84 தொடர் ஒரு ஹாட்ரிக் வெற்றியை கொடுத்த ஆட்சி நடத்தினார். அதே போல் பொன்படச்செம்மல் புரட்சித் தலைவர்கள் மிகப்பெரிய செல்வாக்கோடு கட்சியை கொடுத்து சென்றாலும் கூட 1988 செப்டம்பர் தொடங்கி 89 தேர்தல் வரையிலும் தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ ஒரு 38,000-40,000 கிலோமீட்டர் ஒரு மாவட்டத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் என்று ஜெயலலிதா பயணித்து தொண்டர்களையும் மக்களையும் சந்தித்து ஒரு மிகப்பெரிய ஆதரவை திரட்டி அன்றைக்கு லட்சங்களில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு வந்து 91, 2001, 2011, 2016 என்று மிகப்பெரிய வெற்றியை சாத்தியப்படுத்தினார். அந்த வெற்றியை அனுபவத்துக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக என்ன செய்தார் என்கிற கேள்வியும் அங்கே இருக்குது. எனவே இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கும். இந்த 2026 தேர்தல் அவருக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டும். அதன் பிறகு கட்சி திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தலைமையில் எந்த கோஷ்டி பூசலும் இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பு நிலை கொண்டவர் என்பதால் தான் 2017 நம்ம கடந்த பதிவில் நான் வாசித்தேன்ல, திருமதி வி.கே. சசிகலா எத்தகைய தலைமை பண்பு கொண்டவர் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆட்சி அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சியும் கட்சியும் அவர் கையில் இருந்தால்தான் சரியாக இருக்கிறோம் என்கிற புரிதலோடு எல்லா தலைவர்களும் முன்னணியினரும் அமைச்சர்களும் சென்றாருங்கள. அந்த நிலைப்பாடு 2026 தேர்தலுக்கு பிறகு வரும் என்று நான் கருதுகிறேன். அவருடைய அந்த பண்பு நலன் என்பது பல்வேறு நேர்காணல் நடத்திய போது சரி மற்ற விஷயங்கள்லையும் அவரோடு நேரடியாக ஒரு 4-5 மணி நேரம் அவரோடு பேசிய கடந்த 2021, 2022 காலகட்டத்தில் பேசிய போதுமே மிக 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 அதாவது ஒரு எத்தகைய பண்புங்கிறான், இவ்வளவு தூரம் கடுமையாக உங்களை விமர்சனம் பண்ணுறார் எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம் உள்ள முனுசாமி, கேபி முனுசாமி எல்லாம். ஏன் நீங்கள் எதிர்வினையாற்ற மாட்டேங்கிறீங்க? அரசியலில் இந்த நிலைப்பாடு என்பது உங்களை ஒன்றுமே தெரியலைங்கிற மாதிரி போகிறாங்கன்னு அவர் சொன்னாங்க. ஒரு வார்த்தை, தலைவரும் அம்மாவும் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்திருக்கிறாங்க. நாம் ஒருங்கிணைவோம் ஒன்றிணைவோம் என்பது அவர்களையும் உள்ளடக்கித்தானே. அவர்களுக்கு எதிரான கருத்தை நான் சொல்லிவிட்டு அவங்கள மறுபடியும் என் பிள்ளைகள்னு எப்படி கொண்டு வர்றது? எனவே பார்ப்போம், காலம் அவங்களுக்கு பதில் சொல்லும் என்றார். அந்த அளவுக்கு இருக்கிறதால தான் இந்த 2026 தேர்தல் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம் புகட்டும். அப்படி பாடம் புகட்டி அவர் இல்லாத ஒரு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவரை புறக்கணித்து விட்டு அவரை ஒதுக்கிவிட்டு ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருகிற பொழுது அது இங்கே தான் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை.